சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிதித்துறை அதிகாரிகளை உடனடியாக மாற்றம் செய்ய கோரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிதி அலுவலக அலுவலர்கள் 4 பேர் ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் சலுகைகளை வழங்காமல் அலைக்கழிப்பதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒவ்வொரு மாதமும் ஊதியம் பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்படுவதாகவும் கூறும் ஊழியர்கள் நிதித்துறை அதிகாரிகளை உடனடியாக மாற்றம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மெட்ரோ ரயில்களில் கடந்த மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 90,14,959 பயணிகள் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக மே 18ஆம் தேதி அன்று ஒரே நாளில் 3,54,559 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். மேலும் சிங்கார சென்னை அட்டை மற்றும் QR குறியீடு போன்ற டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்தும் பயணிகளுக்கு 20% கட்டண தள்ளுபடி வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஏனைய டிக்கெட் முறைகளை காட்டிலும் சிங்கார சென்னை அட்டையை அதிகப்படியாக 42 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயன்படுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் மலைச்சாலைகளில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்தன. பள்ளி கல்லூரி விடுமுறை நிறைவடைய உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வண்ணமே உள்ளது. மலைச்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் செண்பகனூர், கல்லறைமேடு, மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, சீனிவாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே ஆடு மேய்க்க சென்ற விவசாயி மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பதியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுதாகர். இவர் அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மின்னல் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள சௌதாபுரம் சக்தி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் முளைப்பாரி சுமந்தபடி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தில் பங்கேற்ற பெண்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேளதாளங்கள், பக்தி இசை முழங்க நடைபெற்ற இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோயிலை வந்தடைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி அதிமுக MLA சி. விஜயபாஸ்கர் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். விராலிமலை கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிலிப்பட்டி, பாக்குடி, ஆலங்குடி, வெண்மணி நீர்ப்படனி உள்ளிட்ட பகுதிகளில் நன்றி தெரிவித்தார். அப்பொழுது பேசிய அவர், தான் எப்பொழுதும் விராலிமலை தொகுதி மக்களுக்கு நன்றியுடன் பணியாற்றுவேன் என்றார். தமிழகத்தில் காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க காரணம் மாணிக்கம் தாகூர் தான் என அவரது பிறந்தநாள் விழாவில் அக்கட்சியைச் சேர்ந்தவரும் அமைச்சருமான விஸ்வநாதன் குறிப்பிட்டார். காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூருக்கு திருப்பரங்குன்றம் அருகே திருநகரில் கட்சி அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது 17 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கும் வெட்டப்பட்டது. காங்கிரஸ் வேலியக்கம் தமிழகத்திலே கூட்டணி மந்திரி சபையில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒருவர் காரணம் என் அன்பிற்குரிய நண்பர், என் அன்பிற்குரிய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர், நம் அன்பு தலைவர் ராகுல் காந்தியுடைய உயிர் நண்பர் மாணிக்கம் தாகூருடைய பிறந்த நாள். திருப்பதி மலையில் வெளுத்து வாங்கிய கோடை மழையால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்ததால் ஏழுமலையான் கோவிலுக்கு வந்த பக்தர்களும் உள்ளூர் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு பட்டாக்கத்தியுடன் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் உலா வந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. 2 இளைஞர்கள் முதுகில் நீளமான கத்தியை வைத்துக் கொண்டு அதிவேகமாக சென்றனர். இதனை நபர் ஒருவர் வீடியோ பதிவு செய்து சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படுகிறது. சென்னை திருவொற்றியூர் ஒண்டிக்குப்பத்தில் உள்ள கடலோர ஒழுங்குமுறை மண்டல இடத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆக்கிரமித்து கட்சி அலுவலகம் கட்ட முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை தட்டி கேட்ட ரவீந்திரன் என்பவரை தாவேகாவைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் மற்றும் ஜனார்த்தனன் ஆகியோர் கடுமையாக தாக்கியதாகவும், தடுக்க வந்த ரவீந்திரனின் தங்கை பிரியாவையும் தாக்கியதில் இருவருக்கும் பலத்த இரத்த காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் ஆதரவாளர் தாக்கியதாக கூறி காயமடைந்தவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் குமாரபாளையத்தில் 3 வயது மற்றும் 12 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதியவர்கள் வரதராஜன், மணி ஆகிய இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி குமாரபாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பின்னர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளுக்கு 15 நாட்களுக்குள் தகுந்த தண்டனை வாங்கித் தருவதாக மேற்கு மண்டல ஐஜி உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கரைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலை ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் உலக பால் தின விழாவில் பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி சின்னசாமி கலந்து கொண்டார். விழாவில் வகுரம்பட்டி, ஆண்டிக்குட்டை உள்ளிட்ட பல்வேறு கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்த 549 உறுப்பினர்களுக்கு 22,57,000 ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையினை வழங்கினார். மேலும் நாள் ஒன்றுக்கு 4000 லிட்டர் பால் கொள்முதல் செய்த சங்க செயலாளருக்கு சால்வை அணிவித்து அவர் கௌரவித்தார். நெல்லை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்ற ஆனந்த மோகன் கார்பருவ சாகுபடிக்காக பாபநாசம், காரையாறு அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்து வைத்தார். அக்டோபர் 2ஆம் தேதி வரை 124 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் வரத்தை பொறுத்து தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் தற்பொழுது 3% தண்ணீர் குறைவாக உள்ளதால் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே விபத்தில் மூளைச்சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. விழாப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் கடந்த மே 29ஆம் தேதியன்று சாலை விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் மே 31ஆம் தேதியன்று மூளைச்சாவடைந்ததால் அவரது குடும்பத்தினர் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். இதையடுத்து அவரது நுரையீரல்கள், ஒரு சிறுநீரகம் தானமாக வழங்கப்பட்டு பலரின் உயிரை காக்க உதவியுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் வரும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதை முன்னிட்டு அனைத்து பள்ளிகளையும் தூய்மைப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள், பள்ளி வளாகம், சமையலறை, கழிவறைகள் மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகள் ஆகியவை சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த வெண்ணந்தூர் ஒன்றியம் அக்கரைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் முளைத்திருந்த புல் பூண்டுகள் மற்றும் செடி கொடிகளை ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றி சீரமைத்து வருகின்றனர். நாகை மாவட்டம் பனங்குடி ஊராட்சியில் சிபிசிஎல் ஆலை விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆலை விரிவாக்கத்திற்காக 620 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு 2163 குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்ட நிலையில் அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். கூலி உயர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் மனு அளித்தனர். 2022ஆம் ஆண்டு கூலி உயர்வு ஒப்பந்தத்தை மீறி சில ஜவுளி உற்பத்தியாளர்கள் குறைவான கூலி வழங்குவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலை தொடரும் என்றால் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் இதுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும்.